ஹாய் ஹலோ. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி என்னெல்லாம் சமைச்சிருக்கோன்னு பார்க்க போகிறோம். இட்லி, அதுக்கு சாப்பிட சாம்பார், அப்புறம் சோறு, சுட சுட சோறு, நெக்ஸ்ட்டு கருவாட்டுக்கறி நல்லா சூடாக இருக்குது. இது எல்லாமே இன்றைக்கி விறகடுப்பில் வச்சது தான் கைஸ். கேஸ் வேறு காலி ஆகிட்டா, அதை நாங்கள் விறகடுப்பில் வச்சோம். இங்கே வந்து காணிக்கிறேன் கைஸ், பாருங்கள். இதை இங்கே வச்சு தான் நாங்கள் வச்சோம். இப்போ அடுப்பில் கடலை கிடக்கு, வாங்க போய் பார்ப்போம் கடலை வந்துட்டான்னு. கைஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடு நீட்டாக கழுவி தூத்து போட்டிருக்காங்க என்னோடய சிஸ்டர் அம்மாவும். பாருங்கள். சரி வாங்க கீழே போவோம். இது என்னோடய ரோஸ் செடி, ஜனவரி மாதமே வாங்கி வச்சது, பூக்கவே இல்லை. கருன்னு கரிஞ்சு போயிட்டு. ஆனால் இப்போ தண்ணி ஊற்றி ஊற்றி பரவாயில்ல, 2 பூத்திருக்கு பாருங்கள், அழகாக இருக்குல்ல. சரி வாங்க கீழே போடலாம். கீழே வீட்டுக்கு வந்துட்டோம். வாங்க போய் பார்ப்போம் கடலை இருந்து வேகுதான். இதை வாங்கி ஒரு வாரம் மேலே இருக்கும். வாங்க பார்க்கலாம். ஆஹா, நல்லா கொதின்னு கொதிக்கு பாருங்கள். யாருக்கெல்லாம் கடலை பிடிக்கும் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த விறகடுப்பில் தான் 2 நாளாக சமைச்சிட்ருக்கோம். சோறு, கறி, கூட்டு எல்லாமே இதில் தான் வச்சிட்ருக்கோம். விறகடுப்பில் சமைச்சி சாப்பிட்ற டேஸ்ட்டு உண்மையிலே தனி டேஸ்ட்டுங்க. அப்புறம் பின்னாடி எல்லா இடமும் தூத்து போட்டு அவ்வளோ எரிச்சாச்சு. நல்லா சாம்பல். இங்கே பாருங்கள், மாங்காய் மரம் நிறைய கொத்தாக மாங்காய் இருக்குது. மேலேருந்து காமிச்சா உங்களுக்கு கிளியராக தெரியும். அந்த மாங்காய் சாட்டை உண்மையில் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் தரமாட்டாங்களே. அப்புறம் இது பப்பாளி. அப்புறம் இன்னொன்று காணிக்கணும். எங்கள் வீட்டு தொட்டியை பாருங்கள், இதாக இருக்குது, காணிக்கிறேன். என்ன வெயிட்டாக இருக்குது பாருங்கள். இதான் எங்கள் வீட்டு தொட்டி. இதில் தண்ணி ஃபுல்லாக நிறச்சி போட்டு தான் மேலே டேங்கில் தண்ணி ஏற்ற முடியுங்க. அப்புறம் உங்கள் ஊரில் வெயில் எப்படிங்க? நல்லா வெயில், நல்லா கொளுத்தோன்னு கொளுத்துது. இந்த பைப்பை ஆன் பண்ணி வச்சா தான் இங்கே தண்ணி நிறையும். அப்புறம் டேங்கில் போய் ஏற்றணும். மேலே சமைக்க முடியாதுல்ல விறகடுப்பில், அதனால தான் கீழே கொண்டு வந்து சமைச்சது. கீழே வீடு பாருங்கள், யாரும் யூஸ் பண்ணல, அதான் அது அப்படியே இருக்குது. எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். யாரும் யூஸ் பண்ணாமல் வீடு ஒரு அலங்கோலமாக இருக்கிறது. சரி, எங்கள் வீட்டு செடியை பார்ப்போம் வாங்க. இந்த செடிக்கு பேர் என்னது? மணி பிளான்ட்டா? எது இதுவா? இதுவா? ஞான பச்சலையா? இந்த ஸ்லேட்டு கழிப்பா தானே? 2 ஒரே இதில் எப்படி வேர் வந்து முளைக்குது? இது மிளகு பூக்குது. ஏன் தொட்ட வளராதோ இது? அப்போ தக்காளி இல்லையா? கத்தாழை. இது என்ன காஞ்சி போயிட்டு என்னது? மிளகு தானோ? வந்தது எப்படி போயிட்டு? இது கீரை வருதா? ஏமா கீரை வருது? வரலன்னு நினைக்க. இது அன்னைக்கு நான் வெட்டிட்டு எடுத்து வச்சது, வரல. இது பச்சை மிளகா தானா? இது ஒழுங்காக நடலை, பாதி நட்டு நடாமலும் இருக்கும். அப்புறம் இது பச்சை மிளகா, அது பேப்பில் தண்ணி சொட்டு எல்லாம் இருக்குது. எஸ், நூல் போல வருது. இது பேக் சைடு ஃபுல்லாக குப்பையாக இருந்து இப்போ குப்பை போடக்கூடாது, ஓடை. சரி, நெக்ஸ்ட் பார்க்கலாம். பை.